Hi students, welcome to STK Tutorials. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 5 இருக்கு இல்லையா, ஆயத்தொலைவு வடிவியல். அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுலேயே ஒரு 15 ஒன் வேர்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 4 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th யூனிட் ஆயத்தொலைவு வடிவியல். ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட், ஸ்டார்ட். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, -5,0 மறுபடியும் 0,-5 மற்றும் 5,0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படிங்கிருக்காங்க. எல்லாமே 5ஆகவே இருந்துச்சுன்னா 5 ஸ்கொயரில் ஆன்சர் போட்டுருங்க. ஸோ 5 ஸ்கொயர்னு என்னது? 5 ஸ்கொயர் மீன்ஸ் 5 × 5. ஸோ 5 5s are 25. ஸோ 25 சதுர அலகுகள், அவ்வளோதான். ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் 10 அலகுகள். சுவரை ஒய்யச்சாக கருதினால், சுவர் ஒய்யா, அப்போ கீழே தர இருக்குது. சரியா? இது ஒய்யச்சுன்னா இது என்னதுப்பா? எக்ஸச்சு. ஸோ சுவரை ஒய்யச்சாக கருதினால் இவங்க 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 10. ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னது? 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, அதான் ஆன்சர். இது புரியுது அந்த ரெண்டும்? அடுத்து போகலாமா? ஸோ இது 3வது ஒன் வேர்டு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது. எக்ஸ் 11 அதெல்லாம் கேட்க வேணாம். நேர்கோட்டின் சமன்பாடானது எப்பயுமே எக்ஸ் அச்சு ஒய் அச்சுக்கு இணையாக தான் இருக்கும். எக்ஸ் அச்சு ஒய் அச்சுக்கு இணையாக தான் இருக்கும் நேர்கோட்டின் சமன்பாடானதில். சரியா? அடுத்து 5,7, 3,P, 6,6 என்பன ஒரு கோடு அமைந்தவை, ஒரே ஒரு கோடு அமைந்தவை எனில் Pயின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ, அதாவது இந்த பேரிங்கில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி போடுங்க. ஸோ இங்கே 3 ஸ்கொயர், 3 3s are என்னது? 9. ஸோ ஆன்சர் வந்து 9. ஓகேவா? இது புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் 3x - y = 4 மற்றும் x + y = 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி 3,5 தான். எல்லாருக்குமே தெரியும், செஞ்சு பார்த்துக்கலாம்ல. 3x - y = 4. ஓகேவா? தெரியுதா? ஸோ x + y = 8 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ 4x = 12 அப்படின்னு போடுவோம். ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னன்னா 12/4. இப்போ ஆன்சர் 3. ஸோ x = 3. இந்த 3ங்கிறத ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 3 இங்கே இதில் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி இந்த 3 இங்கே போயிடும். ஸோ 8 - 3 = 5. ஸோ ஒய்யோட ஆன்சர் 5. ஸோ ஆன்சர் இஸ் 3,5. இது ரொம்ப ஈஸி. எல்லாருமே இந்த தீர்க்க அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, 9th ஸ்டாண்டர்டில் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம தீர்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸோ இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து 12,3, 4,A என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு 1/8 எனில் ஏயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேரிங் கொடுத்தாங்கனாலே ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ ஸ்கொயர் பண்ணணும்? ஒரே கோடமைந்தவையாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணணும். பட் இங்கே எப்படி இருக்குது? இணைக்கோட்டின் சாய்வு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இது என்ன ஸ்கொயர்டு? ஆக்சுவலாக 2ஓட ஸ்கொயர்டு. அப்போ இந்த 2 மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் என்னென்னா 2. இது புரியுதா? அங்கே தான் ஸ்கொயர் பண்ணணும். ஒரே கோடமைந்த வேணால் தான் ஸ்கொயர் பண்ணணும், இல்லைனா ஸ்கொயரை எடுத்துகிட்டு எழுதணும். ஓகேவா? ரைட். அடுத்து 0,0 மற்றும் -8,8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. ஒரே மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 1. ஒரு இடத்துல ஒரே மாதிரி நம்பர் 2 கொடுத்து ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் கொடுத்து சாய்வு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் என்னது? 1. சரியா? அடுத்து கோட்டு துண்டு PQவின் சாய்வு 1/√3 எனில் PQவுக்கு செங்குத்தான இருசம வெட்டியின் சாய்வு. அதே தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சாய்வுனே கொடுத்துட்டு சாய்வு கேட்குறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும்? அதோட ரெசிப்ரோக்கல் போடணும். இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸில் 1 போட்டோம்ல, இப்போ இங்கே ப்ளஸில் இருக்க அப்போ என்ன பண்ணணும்? மைனஸில் போடணும். ஸோ ஆன்சர் -√3. ஆன்சர் -√3. ஓகேவா? அடுத்து ஒய் அச்சு அமையும் புள்ளி ஏயின் செங்குத்து தொலைவு 8 மற்றும் எக்ஸ் அச்சில் அமையும் புள்ளி பியின் கிடைமட்ட தொலைவு 5 எனில் ஏபி என்ற நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ 8x. ரெண்டாவது இருக்கிறது ஒய்னு வச்சுக்கோம். ஸோ +5y = 2ஐயும் பெருக்கிடணும். 8 × 40, அவ்வளோதான். ஸோ 8x + 5y = 40 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்து 7x - 3y + 4 = 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதிப்புள்ளி வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடை காண்க. ஆதிப்புள்ளி அப்படின்னு சொன்னனால நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஒய் இல்லாமல் இருக்கும்ல, கெழுவா சம்திங் ஏதோ கான்ஸ்டன்ட் நம்பர், அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். சரியா? இந்த நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் மாறிடும். இந்த நம்பர் வந்து முன்னாடி பின்னாடி இன்டர்சேஞ்ச் ஆயிரும். புரியுதா? ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 3x + 7y = 0ன்னு வரும். ஸோ 3x + 7y = 0ன்னு வரும். இது புரியுதாப்பா? ஆதிப்புள்ளி வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது வெறும் நம்பர் இன்டீஜர் கொடுத்துருக்காங்களோ அது வராது. அப்புறம் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து மாறிடும்.
ஸோ 3x ப்ளஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து L1 இஸ் ஈக்குவல் டு 3y, அதாவது L1ங்கிற நம்பர் கொடுத்துருவாங்க. 3y இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 5. அதே மாதிரி L2ல் 4y இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. L3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4y ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 7. L4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 2 எனில் கொடுக்கப்பட்ட 4 நேர்கோடுகளுக்கு கீழ்கண்ட கூற்றுகளுள் எது உண்மை, விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன L2 மற்றும் L4 செங்குத்தானவை, L2 மற்றும் L4 செங்குத்தானவை அப்படின்னு போட்டால் போதும். எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த நம்பர் ரெண்டுமே தான் இங்கேயும் இருக்கும். சரியா? இந்த நம்பர் ரெண்டுமே தான் இங்கேயும் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறி இருக்கும். சரியா? ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 3x, இங்கே 4x ப்ளஸ் 3y அப்படின்னு இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே 1னா இங்கே 2. ஸோ இங்கே 1னா இங்கே 2 இந்த மாதிரி இருக்கணும். அப்படி தான் செங்குத்தானவை. ஸோ L2 மற்றும் L4 செங்குத்தானவை. ஓகேவா? அடுத்து 8y இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 21 என்ற நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, சாய்வு வந்து 0.5 மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு வந்து 2.6 அப்படிங்கிறது ஆன்சர். சாய்வு இஸ் ஈக்குவல் டு 0.5 மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு வந்து 2.6. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சமன்பாடு 8y இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 21 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சாய்வு வந்து 0.5, வெட்டுத்துண்டு வந்து 2.6. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஒரு நாற்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை என்னவா இருக்கும்? இரு பக்கங்கள் இணை மற்றும் மற்ற இரு பக்கங்கள் இணையற்றவையாக இருக்கணும். ஸோ ஒரு நாற்கரம் சரிவகமாக மாறும். நாற்கரம்னா எப்படினாலும் இருக்கலாம், 4 பக்கமும் இருக்கணும், அவ்வளோதான் நாற்கரம். சரிவகம்னா அழகாக அப்படி இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை. 2 பக்கங்கள் இணையாக இருக்கணும், இந்த 2 பக்கங்கள் இணையற்றவையாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து சாய்வை பயன்படுத்தி நாற்கரமானது ஒரு இணைகரமாக உள்ளது என கூற நாம் காண வேண்டியவை என்னன்னு கேட்குறாங்க. சாய்வை பயன்படுத்தி, அதாவது இந்த சாய்வு இருக்குல்ல, இந்த சாய்வை பயன்படுத்தி நாற்கரமானது ஒரு இணைகரமாக மாற சரியா என்ன பார்க்கணும்னா, இரு ஜோடி எதிர்ப்பக்கங்களின் சாய்வுகள், இரு ஜோடி எதிர்ப்பக்கங்களின் சாய்வுகள் கரெக்டாக இருக்கணும். சரியா? இணைகரமாக மாறணும்னா. அடுத்து 2,1 வெட்டுப்புள்ளியாக கொண்ட இரு நேர்கோடுகள், 2,1 வெட்டுப்புள்ளியாக கொண்ட இரு நேர்கோடுகள், அதாவது கிராஃபில் இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்குமா? ஸோ ஆன்சர் 2.1 அப்படின்னு வரணும்னா, 2.1 வரணும்னா அதுக்கு எந்த 2 சமன்பாடுகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, அடுத்து இந்த 3 வச்சு மறுபடியும் வைக்கணும். 3x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற சமன்பாடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2,1 வந்து இப்படி வெட்டும், 2 புள்ளி இப்படி வெட்டும். சரியா? ஸோ 2,1 வெட்டுப்புள்ளியாக கொண்ட இரு நேர்கோடுகள்னால் x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, அப்புறம் இந்த 3 வச்சு மறுபடியும் போடணும், 3x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு போடணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த 15 ஒன்றோட உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஏதாவது புரியலை அப்படின்னா என்கிட்ட டவுட் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்து நம்ம வந்து முக்கோணவியல் 6வது யூனிட் வந்து முக்கோணவியல். ஸோ அதோட ஒன்றோட நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ கிட்ஸ்.